இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோவை நீங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள வாங்க, இன்னைக்கு என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். சரியா? ரொம்ப நாள் ஆச்சு நாம இப்படி டெய்லி ரொட்டீன் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எடுப்போம் அப்படிங்கறதுக்காண்டி இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, சுட்டி காவியா KFC சிக்கன் கேட்டா. KFCல பாப்கார்ன் போடுற பாப்கார்ன் சிக்கன் இருக்குல்ல, அத மாதிரி எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் முயற்சி பண்றேன். வீடியோல ஃபுல்லா பாருங்க, எப்படி பண்றேன்னு பாருங்க. இதுல எதுவும் டிப்ஸ் கொடுக்கணும்னா நீங்க கொடுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் KFC சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் பண்ண போறேன். பாப்கார்னும் வரும், லெக் பீஸும் வரும். ஏன்னா குட்டி லெக் பீஸ் கிடக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, சிக்கன் 1/2 கிலோ, சரியா? ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 முட்டை, ஒரு 3/4 ஸ்பூன் கறி மசால் பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, மைதா மாவு ஒரு 3/4 கப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது தயிர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மோர் கணக்கா அடிச்சிருக்கேன். சரி, ஏன்னா நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு அதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மிளகு சீரகம் பொடி, அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம். இதுதான் இன்னைக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் இன்னைக்கு நாம பண்ண போற KFC சிக்கனுடைய தேவையான பொருட்கள். சரியா? இப்ப வாங்க நம்ம KFC சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பாவி அப்பா குழம்பு தான் கேட்டாங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கேரளா அரிசி இருக்குல்ல, சிகப்பரிசி, அதுல சாதம் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்காண்டி ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இதுல இப்ப குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்ல சிக்கன் குழம்பு. அப்பாவுக்கு தண்ணியாதான் வேணுமா, சிக்கன் தண்ணி குழம்பு டேஸ்டா இருக்கும். சாப்பிடறதுக்கு மட்டை அரிசிக்கு இருக்கும், சாப்பிட டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம KFC சிக்கன் போடுறது நிறைய வேலை ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அதை ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஃப்ரீசர்ல ஊற வைக்கணும். இத பூரா மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிடணுமா? ஆமா, மறுநாள் எடுத்து கூட பொரிக்கலாம். டேஸ்ட் குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல ஊறணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். சரியா? இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல ஒரு கப்ல இந்த தயிர் ஊத்திக்கோங்க. தயிர்ல மோர், சரியா? மோர் ஊத்திக்கோங்க. இதுல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை வேண்டாதவங்க முட்டை போடாம இருக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முட்டை போடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை. சிக்கன் நான் முட்டை போட்டு ஒரு நாள் நான் பண்ணதே இல்லை. இன்னைக்கு KFC பண்ணி பார்ப்போம்னு ஒரு ஆசை. கையை கழிட்டா. இதுல ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். ரொம்ப தண்ணியா இருக்க அப்படிதான் இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5. நம்ம வீட்டுல ரெடிமேடா அரைச்சு வச்சிருப்போம். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரியா? இப்போ இதுல இந்த ஒரு 3/4 ஸ்பூன் கறி மசால் பொடி, சரியா? போட்டுட்டு இந்த 1/2 லெமனையும் இதுல பிழிஞ்சு விட்டுறோம். 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு இது நல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் குறைச்சு போடுங்க. சரி. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சரியா? முட்டை நல்லா கலங்கணும். நல்ல முறை வரணும். நுரையெல்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட் அது நல்லா இல்ல, அந்த முட்டையை நல்லா கலக்கணும், முறை மாதிரி வந்துரும். அது ஆம்லேட்டுக்கு தான் அப்படி பண்ணணும். இது வரும் நமக்கு. இதுக்கு இப்படி பண்ணா போதுமா? ஏமா அதிகமா தண்ணியா இருக்கு, ஒண்ணும் இல்லையா? இருக்கணும், இதை விட தண்ணியா இருக்கணும். இன்னும் இதை முக்கி எடுக்கணும். ஆமா, இதை விட தண்ணியா இருக்கணும். இதே கொஞ்சம் தண்ணி கம்மி. அப்புறம் உறவுகளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி என்னைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வெளியில பாக்குறீங்க, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கீங்க. அப்புறம் கூப்பிட்டு பேச மாட்டேங்கீங்க. என்ன ஒன்னு 2 பேர் கூப்பிட்டு பேசுறாங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
அப்புறம் பாத்தீங்கன்னா சிலர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. காவியாவுக்கு வந்து சில ஒரு நல்லதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. முடிஞ்சளவு நாங்க ஏத்துக்கிறோம். சரியா? அப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ ஒரு மாதிரி தான் இந்த தடவை கொஞ்சம் டல்லா தான் போகும். காவியாவுக்கு வந்து மே ஃபுல்லா லீவ் விடுறாங்க. லீவ்ல சுட்டி காவியா வச்சு நாம நிறைய வந்து ஷார்ட் எடுப்போம், நிறைய வீடியோ எடுப்போம். அந்த கண்டென்ட் வீடியோ இருக்குல்ல, காமெடி கண்டென்ட், அது வந்து ஒன்னாவது பார்ட் 2வது பார்ட் எடுக்கணும். பாப்பா வந்து லீவ்ல வரட்டும். ஏன்னா சரியா? பிள்ளைகள் ஸ்கூல் பரீட்சை வர்றதுனால கொஞ்சம் இதா இருக்கும். திருப்பி வந்து கண்டினியூவா வீடியோ நல்ல வீடியோவா வரும். நம்ம உறவுகள் அனைவரும் நமக்கு ஆதரவு கொடுங்க. அந்த வீடியோ நாங்க பார்ட் 1 பார்ட் 2 நாங்க எடுப்போம். தவறாம பாருங்க. உங்களுடைய ஆதரவை கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரிவிங்க. அப்புறம் மே மாசம் பாப்பாவுக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறம் நம்ம லைவ் ப்ரோக்ராமும் வந்து போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன குறைனாலும் சும்மா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, நாங்க அதை வந்து திருத்திக்கிட்டோம். ஓகே. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா இந்த சிக்கனை போட்டுறணுமோ, நல்லா கழுவி வச்சிருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சிக்கனோ மட்டனோ மீனோ கருவாடோ ஒன்னே மாதிரி கழுவுறதுக்கு ஆள் வரணும். ஒண்ணுமே இத நல்லா இது உள்ள போட்டுருங்க. சரியா? இது உள்ள போடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா இப்ப பாருங்க, இதுதான் இதுல ஸ்பெஷல். இத போட்டுட்டு இதுல நல்ல டைட் பண்ணிடணுமோ, டைட் நல்லா இப்படி அழுத்தணும். அதாவது சாதத்தை பிணைஞ்ச மாதிரி பிணையணுமா? அப்பதான் அதுக்கு உள்ள மசால் நல்லா ஏறும். நல்லா இப்படி பிணைஞ்சு இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா ஃப்ரீசர்ல வைக்கணுமா? ஃப்ரீசர்ல. ஃப்ரிட்ஜ்லனா ஒரு நாள் முழுக்க வைக்கணும். ஃப்ரீசர்னா அது நம்மளோட ஃப்ரீசர் உடனே 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம். கூட எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம். மணி 10 20 11 12 20 எடுத்து இது பண்ணலாம். 10 20 11 20 நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமா பொரிச்சிட்டு மீதி வச்சுக்கலாம். மீதியை ஈவினிங் வந்து காவியாவுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். அப்ப இதை விட சாஃப்டா இருக்கும். நல்லா பிணைஞ்சு இப்படி நல்லா அழுத்தி பிணைங்க. பிணைஞ்சு வாடையே நல்லா இருக்கு, ஸ்மெல் சூப்பரா வருது. இஞ்சி பூண்டு மிளகு, ஆமா, தயிர் எல்லாம் இது நல்லா இப்படி வச்சு நாம ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சிருவோம். இப்போ இது நல்லா இப்படி மூடி ஃப்ரீசர்ல கொண்டு வைப்போம். வாங்க இப்போ உள்ள வச்சிருவோமா? இது உள்ள போகாதுன்னு நினைக்கிறேன், சின்ன பாக்ஸா இருக்கு. சரி, நம்ம இங்கே வச்சிடலாம். மேல வச்சிட வேண்டியதானே? இல்ல, இப்படி இருக்கட்டும். இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீசர் தானே அப்படிங்கல. அது பொரிக்கிறதுக்கு தேவையான அந்த பவுடர் பார்க்க போறோம். 3/4 கப்புக்கு மைதா. சரியா? இதுல 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. காரத்துக்கு தக்கன நீங்க எவ்வளவு போடணுமோ போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள். அப்புறம் கரம் மசாலா பொடி, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ மிளகு பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு. இதுக்கு உப்பு. இது என்ன செய்யணும்னா நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு அகலமான தட்டுல அந்த மாவை வச்சுட்டு நம்ம அந்த ஊற வச்சிருக்கோம்னா சிக்கனு அதை இதுல டிப் பண்ணி நம்ம வந்து போடணும். அதை அடுத்தால காமிக்கேன், வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதுல வந்து ஓட்ஸும் போடுவாங்கல்ல? ஓட்ஸ் போடலாம், பிரெட் தூள் போடலாம், பிரெட் கம்ஸ், இதாவது வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம இதுக்கு வச்சு போடுறோம். ஆனா அதெல்லாம் போடலாம். இதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு போடலாம், பேக்கிங் சோடா போடலாம், வினிகர் ஊத்தலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆனா நான் இருக்கிறத சிம்பிளா வச்சு இருக்கிறத வச்சு பண்ணுவோம்னு எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பண்றேன். சரி, இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பொரிக்கும் போது பார்ப்போம். இப்ப இந்த மிக்ஸ் பண்ண மாவை ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கணும். என்ன, ஏன்னா இது வந்து அகண்ட இதுலதான் இப்படி பண்ண முடியும். ஒரு 2-3 தட்டு ஆகும். அதுக்கு நேக்கா வச்சுக்கோங்க. இது என்னென்ன சேர்த்திருக்குமா? இதுல வந்து மைதா, காஷ்மீரி சில்லி பவுடரு, இது கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. தனியா தான் இருக்கும். அதான் 2-3 தடவை நம்ம வந்து இதை வந்து இது பண்ணணும்,
ஓ ட்ரிப் டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு இப்படி எடுங்க, இப்படி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு ஓரமா போட்டுக்கோங்க. சரியா? ஒரு ஓரமா போட்டுட்டு இப்படி தட்டிட்டு எக்ஸ்ட்ரா மாவை தட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்படியோ, ஏன்னா எல்லா பக்கமும் போட்டோம்னா மாவு ஈரப்பதம் ஆயிரும். அதனாலதான் ஒரு ஓரமா போட சொல்றேன். சரியா? இது வந்து 2 தடவை டிப் பண்ணி எடுக்கணும். பொரிச்ச பிறகு டிப் பண்ணணுமோ? ஆமா, பொரிச்ச பண்ணவில்ல, இந்த ஒரு தடவை பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பண்ணணும். ஓ சரி சரி ரைட். சரியா? இப்படி ஃபுல்லா வச்சுக்கணும். இந்த இப்படி எடுத்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுல போட்டு இப்படி பெரட்டி இப்படி எடுத்து வச்சுக்கணும். சரியா? இப்போ ஒரு அடுப்பை பத்த வச்சு நாம இதுல ஒரு கடாயை வச்சிருங்க. கடாய் கொஞ்சம் அகலமா இருக்கட்டும், அப்பதான் அது தனித்தனியா போடுறதுக்கு தோதுவா இருக்கும். இது சூடான உடனே பொரிக்கிற எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்களோ பொரிக்கிறதுக்கு அதை ஊத்திக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடேறணும். அதாவது சொல்லப்போனா நல்ல ஹீட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். போட்ட உடனே சட சடன்னு பொரியணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாவு அரைச்சாச்சு, சோறு வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, மாவு அரைச்சு கிரைண்டர் எல்லாம் கழுவி வச்சாச்சு, பாத்திரம் எல்லா வேலையும் நீங்க முடிச்சாச்சு. இப்ப மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்னன்னா இங்க வந்து சித்திரை 1 திருவிழான்னு சொல்லி இந்த ஏற்கனவே கோயில்பட்டி திருவிழா நாங்க காமிச்சிருக்கோம். வீடியோல தேராட்டம் திருவிழா எல்லாம் காமிச்சிருக்கோம். அது வந்து இங்க சித்திரை தீர்த்த திருவிழா அப்படிம்பாங்க. அப்படிதானே? அதுக்கு வந்து மேடுன்னு சொல்லுவோம். மேடு, அது பேர் மேடு. மேட்டுக்கு போறோம். ஆமா, அது சொல்லுவோம். அங்க வந்து இந்த மாதிரி ராட்டினங்கள், கடைகள், நிறைய கடைகள் இதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. திருவிழால எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க கோயிலுக்கு பின்னாடி. அதுக்கு வந்து வருஷம் போயிருவோம். ஆனா இப்போ ஒரு போன வருஷம் போனோம், பாத்திருப்பீங்க வீடியோல. இந்த வருஷம் சுட்டி கோயிலுக்கு போக டைம் இல்ல. ஏன்னா ஒரு 10th ஸ்கூல் இருக்கிறதுனால சரியா கூட்டிட்டே போகல. இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். சாயந்தரம் வந்த உடனே அவளுக்கு இந்த சிக்கனை பொரிச்சு கொடுத்து அவளை சாப்பிட வச்சுட்டு அவளை கூட்டிக்கிட்டு போறோம். அங்க என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படிங்கறதையும் கவனமா பாருங்க. சரியா? இப்போ இதை என்ன செய்யணும்னா இன்னொரு தடவை மறுபடி இப்படி டிப் பண்ணி இப்படி தட்டிருங்க. மாவு ஒட்டி இருக்குமா, இதுல ஒண்ணும் இல்லை. இப்படி தட்டிட்டு பலபடி இது நல்லா 2 தடவை இப்படி டிப் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் வேலை மணிக்கிட்டு வேலைதான், ஆனா சாப்பிட டேஸ்டா இருக்கும். என்னைக்காவது அப்படி பண்ணி கொடுக்கும். இது கடையில போய் சாப்பிட்டா ரேட்டு கூட, சுத்தமாவும் இருக்காது. அது சொல்ல முடியாது. சில கடையில சுத்தமா வச்சிருப்பாங்க. இல்லமா தொலி எடுக்க மாட்டாங்கல்ல. தொலி எடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு தொலி வைக்க மாட்டோம். நம்ம அது ஒண்ணுதான் அந்த கடையில சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிரியாணி தொலி எடுக்க மாட்டாங்களே. இது வீட்டுல செஞ்சு பாப்போம்னு ஒரு ஆசை. என்ன டெய்லியா சாப்பிடுவோம், எப்பமாவது பண்ணுவோம், அன்னைக்கு செஞ்சு கொடுப்போமே. இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்கா, அதுல ஒண்ணு ஒண்ணா இப்படி போட்டுருங்க. சவுண்டு கேட்கா சூடு. ஆமா, இப்படி தனித்தனியா போட்டுருங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே போட்டுருங்க. சரி, இது வேகட்டும். புரிஞ்சிச்சா? அழகா புரிஞ்சிச்சு. வித்தியாசமா இருக்க, பாப்கார்ன் மாதிரி இருக்க. இப்போ வந்து சிம்னி ஓடிட்டு இருக்கு, சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும். பாத்தீங்கன்னா நம்ம மீதி இருக்கிற அந்த சிக்கனையும் போட்டுருவோம். இப்ப எடுத்தாச்சு. சூடா இருக்கு, நல்ல சூடு. சாப்பிட்டோமா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சாயந்தரம் எங்க போறோம்னு அதையும் தொடர்ந்து பாருங்க. சரியா? உறவுகளே, வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. சிக்கன் எப்படி என்ன இதெல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த இப்போ வந்து
நாங்க மேட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு நாள் லேட் ஆயிட்டு, ஏன்னா புதன்கிழமை இன்னைக்கு ஈவினிங் போக முடியல, வியாழக்கிழமை போக முடியல, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் அவளுக்கு லீவு. இன்னைக்கு தான் நாங்க கிளம்பி போறோம். 2 நாள் லேட்டா வரும் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆக்சுவலி வந்து சிக்கன் வச்சது வந்து புதன்கிழமை. இந்த வீடியோ மேபி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அதனால இது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சிக்கன் எடுத்தது புதன்கிழமை. அதுல கண்டினியூ பண்ண முடியல, அன்னைக்கு எங்களால போக முடியாத சூழ்நிலை. அதனாலதான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு தான் லீவு பாப்பாக்கு. இன்னைக்கு நாங்க கிளம்பி மேட்டு கடைகள்லாம் போய் பார்க்க போறோம். வாங்க என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். சுத்தி காலையில கூட்டு வந்துட்டோம், மேட்டு கூட்டு வந்தாச்சு. ராட்டினம் தான் எதுவும் ஓடல. ராட்டினம் எதுவும் ஓடல. ஓடிட்டு இருந்தது, சில இஷ்யூனால ஓடல. வீட்டுல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கடைகள்ல என்ன வாங்கி சாப்பிட்டுட்டு வேணா போலாம், பொருட்கள் வாங்கணும். சரியா? வாங்க சுத்தி பார்ப்போம். அப்பா வந்து காரை பார்க் பண்ண போயிருக்காங்க, வரட்டும். இந்த சின்ன குழந்தைங்க குழுது சும்மா சுத்துது. அதுலயும் 1-2 பிள்ளைங்க தான் உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் அந்த மாதிரி இதுதான் சுத்துது. காவியாவுக்கு என்ன வாங்கியிருக்க காவியா? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிடுதா. நல்லா இருக்கா? காவியப்பா இந்த வருகிறார். காவியா வந்தவொடனே சாப்பாடு இறங்கிட்டாங்களா? ஆமா, அந்த சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு போகண்டா, உப்பே இல்ல. எப்படி காமெடி? ரொம்ப போடாம இருந்தா ரோசம் குறையுமோ? காமெடி. அது நல்ல ஐடியா தாங்க. அற்புதமா ஓடிக்கொண்டிருந்த ராட்டினம் நின்னு போச்சு, ஓட்டல. அம்மா கிளிப் அமைஞ்சிருச்சா? எவ்வளவுமா? அப்படின்னா ஒரு 3-4 இடம். நல்லா இருக்கா? இன்னைக்கும் மேட்ல கூட்டம் நல்லா தான் இருக்கு. என்ன ராட்டினம் தான் ஓடல, கூட்டம் தான் கடுமையா இருக்கு. லைட் இல்ல. ஆமா, ராட்டினம் இல்லன்னு உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குடா? காய்ப்பு பக்கம் எப்படி இருக்கு? மேட்டுக்கு வந்தாலே ஸ்பெஷல் வந்து டெல்லியப்பம் தான். டெல்லியப்பம் இப்போ கொஞ்சம் சுருங்கிருச்சே. அளவு சின்னதாயிட்டேனா? ஆமா, முன்னாடி பெருசா இருந்தா கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. கொடி நல்லா முளைப்பு போடுவாங்க. இது என்ன பொடி? இது என்ன பொடி தெரியல, இது போட்டுருக்காங்க. வேற என்ன வேணும் காவியா? தெரியல என்ன பொடி. இல்ல வேற என்ன வேணும்? கொத்து போட்டு வரணும். கொத்து போட்டு இந்த பொம்மை வாங்க. இந்த ஒரு ராட்டினம் சுத்து கிலோனா ஏறியாடா? இந்த ராட்டினம் ஏறியா காவியா? ஏத்த மாட்டாங்க. இந்த ஒரு ராட்டினம் சுத்துது ஏத்த மாட்டாங்கம்மா. காவியா நீ வேணா ஏறா? இல்ல இந்த ராட்டினக்காரன் சொந்தக்காரன் இருக்காரு, நம்ம அண்ணன் தான். ஏறப்படியா? இன்னைக்கும் கூட்டம், நல்ல கூட்டம் மேட்ல. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. கோபுரத்தை பாருங்க. ஏமா நீ என்ன கிளிப்பு வாங்க போறியா? இந்த கல்ல வாங்க காவியா. உனக்கு அது பொம்மை வேணுமா? உனக்கு வேண்டாம்மா. அம்மா கிளிப்பு வாங்க போறா. இது என்னதுமா? பாவ் பஜ்ஜி, மசால் பூரி. இது என்ன புரியுது? மசால் பூரி. அப்படியே ஜெல்லி விலாஸ் வந்தாச்சு. நம்ம பாரம்பரிய கடை ஜெல்லி விலாஸ்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம் வந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஆரஞ்சு கிரேப்ஸ் 2 பேரும் குடிக்காங்க. பக்கத்துல பாட்டு படிக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்கேயும் நம்ம ஒருத்தவங்க பார்த்தோம். உறவுகளை அவங்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க காமெடி பார்த்துட்டு, பாப்பா காமெடி பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு வெளியூருக்கு அனுப்பி விடுவாங்களாம் பார்க்க சொல்லி. இந்த மாதிரி ஆதரவு கண்டிப்பா கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ. ஆமா, அவங்க உள்ளதான் இருக்காங்க. தள்ளி நின்னுக்கோ, நீ தள்ளி நின்னுக்கோ. அவங்க உள்ளதான் இருக்காங்க. ஆனா பட் வீடியோல வரலன்னுட்டாங்க. ஆனா தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம குடிச்சிட்டு கிளம்புவோம். பக்கத்துல வீடியோ கூப்பிட்டா அது சிலவங்க வந்து கூச்சப்படுவாங்கல்ல, அவங்களும் உள்ள உட்காந்து கோல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்களாம். அவங்க அண்ணன் வெளியூர்ல இருக்காங்க, ஷேர் பண்ணுவாங்களாம். காமெடி பார்த்தோன்னே பக்கத்துல பாட்டு படிக்கி கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. போயிட்டு வந்தாச்சு.
சுத்தி அடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்க வந்து காவியா வந்து மேட்டுக்கு போனது எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு நல்ல முறையா சுத்திட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரையில வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து என்ன சிக்கன் எல்லாம் கேட்டா, 2 சிக்கன் எல்லாம் வாங்கி அவளுக்கு அதாவது இந்த பாப்கார்ன் சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் கேட்டா, பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ தூங்க போறோம், நேரம் ஆயிட்டு. ஆனா இன்னைக்கு செம்பிலிமங்கல் மேட்ல கூட்டம் இருக்கத்தான் இருந்துச்சு. என்ன ஆமா, கூட்டம் இருந்துச்சு. அதாவது உறவுகளே, காவியா வந்து செம்பிலிமங்கல் மேட்ல தீவனத்தை திட்டம் இல்லாம போட்டுட்டு வெண்ணி குடிச்சிட்டு கிளாஸ வச்சா பாத்தீங்களா நீங்க? நீங்க என்ன குடிச்சீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அந்த கேமரா காமிங்க. அப்பாவி எப்பா அவங்கள காமிக்க வேண்டாம்ட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க இது காமிக்க வேண்டாம், நான் வீடியோக்குள்ள வரல அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்களும் வெண்ணி குடிக்கத்தான் வெண்ணி. சரி வந்தாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும். அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட்ல நாங்க நிறைய பேரை பார்த்தோம், நிறைய பேர் எங்களை பாக்குறாங்க. ஆனா பேச வர மாட்டேங்காங்க. ஒரு சில பேர் பேச வர்றாங்க, ஆனா போட்டோக்கு வீடியோக்குள்ள வர மாட்டேங்காங்க. சரியா? இப்ப வந்து காவியாவுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டு. என்னன்னா, மேட்டுக்கு ராட்டினத்தை நினைச்சு வந்தா. ஆனா ராட்டினம் இல்லைன்னு தெரியும். சரி இருந்தாலும் இந்த வருஷம் இருக்கும், எப்பவுமே இருக்கும் அப்படின்னா இந்த தடவை ரொம்ப ஏமாந்துட்டா. காவியா ஏமாற்றம் அடைஞ்சிட்டே காவியா. இல்லையே, ராட்டினம் ஓடிச்சு, சின்ன சின்ன ராட்டினம் ஓடிச்சு. வயசுக்கு ஏத்தலா அது ராட்டத்துல நான் காட்டி இருக்கேன், அதுல சுத்தலாம்ல. அது இப்படி இவங்களை ஏத்துக்கிடுவாங்களா? ஓ, அப்பனா காவியா ஒரு பெருமை ஏமாற்றம் தான். ஏமாற்றம் என்ன காவியா? எப்படி உன் ஃபீலிங் சொல்லு உறவுகிட்ட. நான் வந்து எத்தனை போன வருஷம் ராட்டினம் இது பண்ணேன். ஒரு வருஷம் கூட ராட்டினம் ஏறாம இருந்தது இல்ல. இந்த வருஷம் ராட்டினம் ஏறல. அதான் 2025 இதாகல, ஏமாற்றம் அடைஞ்சிட்டா. அப்படித்தானே? சரி, அப்புறம் 2026ல பாத்துக்கிடுவோம். 2026ல நான் 10th முடிஞ்ச அந்த இதுல இருப்பேன்ல. அப்ப எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சிரும். ஆமா, எக்ஸாம் முடிஞ்சிரும். ஆமா, சரி. ஏப்ரல்ல பாதியில வரும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிரும். தண்ணி குடிக்க ரைட்டு, சொல்லுங்க. வேற என்ன உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க உறவுகள்கிட்ட. அதுதான், என்ன ஏமாற்றம் இது ஒண்ணுதான். சரி. வேற என்ன மத்தபடி ஸ்நாக்ஸ் அந்த கடை அதெல்லாம் இருந்துச்சு. இந்த இது வாங்கிருந்தோம், கிளிப்பு. இது கடைகள்ல வாங்கணும்னு நினைச்சு போனேன்னா மறந்து வந்துருது. இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, வீட்டுல இருக்கும்போது இந்த குளிக்கும் போது இப்படி மாட்டதுக்கு வாங்கியிருக்கேன். இப்படி மாட்டோம். ஏன்னா நம்ம முடி இவ்வளவுதான் இருக்கு. அந்த முடிய வந்து கொட்டெல்லாம் போட நிக்க மாட்டேங்குது. அதனால இதை வச்சு ரைட்டு. நான் தண்ணி குடிச்சுக்குவேன். காவியா அதான் என்ன செய்ய, இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் எப்படி ஒரு ராட்டினம் முடிகிற வரைக்கும் நிறைய வாட்டி போயிடுவோம். போய் வந்த ராட்டினம் இந்த ராட்டினம் ஜாலியா ஏறுவோம். இப்ப ஃபுல்லா ஏமாற்றம் தான். என்ன பண்ண? சரி, அடுத்த வருஷம் பாத்துக்கிடுவோம் காவியா, ஒண்ணு கவலைப்படாத. ஏமாற்றம் ஏமாற்றம் தான் அடுத்த வருஷம் பாத்துக்கிடுவோம். அடுத்த வருஷம் வரும்ல. சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்ல போறீங்க? அடுத்த உறவுகள் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இனிமே சொல்லியிருந்தா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய் பாய்.